இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பரான ஒரு சட்னி, முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்துக்கு பதில் நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டாச்சு. இது கூடவே ஒரு கட்டி பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை நல்லா சுருள வதக்கி விட்டுக்கணும். தக்காளி சுருள வதக்கி விட்டாச்சு. இது கூடவே 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் சிம்லே வச்சிடலாம். நடுவில் 2-3 தடவை கலந்து விட்டுட்டே இருங்க. மூடி போடக்கூடாது. 10 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியிலே கீரை வெந்தால் போதுங்க. சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்தாச்சு. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்துட்டு வதக்கி விடக்கூடாதுங்க. இப்போ இது சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் இதை சேர்த்துடலாம். இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.